கோளாறு. இது ஒரு காதல் கதை. பாருக்குள் நுழையும் முன் பூபதியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று பைக்கில் பறந்து கொண்டிருந்த சீனு எப்படியோ அவனை பிடித்து விட்டான். என்ன மச்சான், என்னமோ உலகமகா உத்தம மாதிரி பேசின, இன்னைக்கு நீயும் சாராய கடை தேடி வந்திருக்க என நக்கலாக சிரித்தான் பூபதி. நான் என்னைக்கும் உலகமகா உத்தமந்தான்டா, நான் உன்னை மாதிரி குடிக்க வரல. பின்ன பனைமரத்தடியில் உட்காந்து பாதாம் சாப்பிட வந்தியாக்கும் என பெரிதாக சிரித்தவனிடம், இதை பார், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன், வா இப்படி என அவனை இழுத்துச் சென்றான். டேய், என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பெக்கு ஏற்றிட்டு தான் என்னால் கேட்க முடியும். நீ குடிக்கலைன்னா பரவாயில்ல, இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் என நகர முயன்றவனை வலுக்கட்டாயமாக இழுத்து நடந்தான் சீனு. உன்னை இன்னைக்கு நான் குடிக்க விட போகிறதில்லடா. இந்தா சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பு, என்னை குடிக்க விடாமல் நீ எதுக்கு தடுக்கிற? எரிச்சலானான் பூபதி. இருவரும் சற்று தூரத்தில் இருந்த டீ கடை பக்கம் வந்தனர். வா, டீ குடிச்சிக்கிட்டே பேசலாம், சூடாக மசால் வடை கூட போட்டிருக்கான் என டீ கடையினுள் நுழைந்து டீக்கும் மசால் வடைக்கும் சொல்லிவிட்டு அமர்ந்தான் சீனு. சொல்லு, என்ன விஷயம்? டீ மசால் வடை பாட்டியெல்லாம் தர என்ன விஷயம்? ஆபீஸில் என்ன உனக்கு பதவி உயர்வு எதுவும் கிடச்சிருச்சா? சொல்கிறேன், டீ வரட்டும் என முறைத்தான் சீனு. சுட சுட மசால் வடையும் டீயும் எடுத்து வந்து மேஜையில் வைத்தனர். அதான் வந்துடுச்சுல்ல டீயும் வடையும், சொல்லு என வடையை எடுத்து கடித்தான் பூபதி. இப்படி சம்பாதிக்கிற காசையெல்லாம் குடிச்சியா அழிக்கிறியாடா? நேற்று மாரியம்மா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்குள்ளே விளக்கமாத்தால் அடித்தாலும் சிலருக்கு வராத வெக்கம் ஊருக்குள்ளே உதவாங்கினா தான் வரும். நான் சொல்லி திருந்தலை, நீங்களாவது சொல்லுங்கண்ணே, என் குடும்பத்தை காப்பாற்றுங்கண்ணே. உங்கள் கூட படித்தவர் தானே, உங்களை மாதிரியே குடும்பம் நடத்த வேணாமா? இப்படியே அவரும் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா நான் எங்கனாவது கண்காணாமல் எங்கேயாவது ஓடிடுவேண்ணே. ஒரே ஒப்பாரி. இதா பாரு பூபதி, நீ செய்யறது கொஞ்சமும் நல்லா இல்லை. இந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டு மரியாதை ஊட்டப்பாரு, பிள்ளைங்கள பாரு என கடைசி வாய் டீயை ஆறி போயிருந்தாலும் மிச்சம் வைக்காது குடித்து விட்டு கிளாஸை சத்தத்துடன் வைத்தான் சீனு. மச்சான், நான் ஏன் இப்படி குடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? மறக்க முடியலடா, மறக்க முடியல. மாலினி என்னால் மறக்க முடியலடா. மாலினியா? மாலினியை மறக்க முடியாதவன் ஏன்டா எவன் வீட்டு பொண்ணுக்கோ தாலி கட்டி அவ குடிய கெடுக்கிற? நீ என்ன சொன்னாலும் நான் குடிப்பேன்டா. என்னால் மாலினியை மறக்க முடியல, மறக்கவே முடியாதுடா. மேஜையில் கவிழ்ந்து அலத்து வாங்கினான் பூபதி. குடிக்காமலேயே குடிகாரனாய் போல் குரல் எடுத்து கத்தினான். ஒரு சமயம் காலையிலேயே வேலைக்கு போகாமல் குடித்திருப்பானோ, இப்பொழுது 2வது ரவுண்டுக்குத்தான் வந்திருப்பானோ என பூபதியை டீ கடையினுள் இழுத்து வருவதற்குள் சீனுவுக்கு பெரும்பாடாகி போனது. மாலினி, ஏன் மாலினி? அவளை மறக்கத்தாண்டா நான் குடிக்கிறேன். உனக்கு என்ன தெரியும் காதலோட அருமை? அந்த குட்டச்சியை நீ கட்டிக்கலைன்னா வெட்டி போடுவேன்னு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அருவாலை சீவி வச்ச மாமனுக்கு பயந்து கிடந்த உனக்கு காதலை பற்றி என்னடா தெரியும்? அந்த மாரியம்மாளுக்கு தான் காதலை பற்றி என்ன தெரியும்? படிப்பறிவில்லாத கழுதை. மாலினி மாதிரி கவிதை எழுத தெரியுமா? எப்படி எழுதுவா என்னை பற்றி? ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்கன்னு திருக்குறள் மாதிரி 2 வரியில் எழுதுவாளே. சீனுவுக்கு சிரிப்பு மாளவில்லை. ஆனாலும் அவனை சாராய கடைக்கு போக விடாமல் தடுக்க முடியவில்லை. கட்டுத்தறியை அவிழ்த்து கொண்டு ஓடும் பூபதியை சீனுவால் பிடிக்க முடியவில்லை. தொலையட்டும், மெல்ல மெல்லத்தான் இவனை திருத்தணும். திருத்தி போடலாம்னு மாரியம்மாளுக்கு சமாதானம் சொல்லிக்கலாம் என நடந்தவன் மனதிலும் மாலினி வந்து நர்த்தனம் ஆடத் தொடங்கினாள். எருக்கூரிலிருந்து சைக்கிள் மிதித்து போய் சீர்காழியில் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தனர் சீனுவும் பூபதியும். சீர்காழியில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் இடையேயான போட்டிகளில் இவர்கள் படித்த பள்ளிக்கு பெண்கள் பள்ளியிலிருந்து கவிதை போட்டியில் கலந்து கொள்ள வந்தவள்தான் மாலினி. கையில் காகிதத்தை வைத்துக்கொண்டு கால்கள் நடுங்க குரல் பிசிறி அடிக்க அவள் படித்த கவிதை இன்று ஞாபகமில்லை. ஆனால் சாகும் வரை அந்த கவிதை தனக்கு ஞாபகம் இருக்கும் என மார்த்தட்டி கொள்வான் பூபதி. சூப்பர்ரா மச்சான், வருங்காலத்தில் பெரிய ஔவையாரா வருவாடா என பூரித்து முழக்கமிட்டான். என்னது ஔவையாரா? ஏண்டா, கவிக்குயில் சரோஜினி நாயுடு அப்படி இப்படின்னு சொல்லேண்டா. போடா, அவங்களாம் என்ன ஔவையாரை விட பெரிய ஆளா என புலங்கீதம் கொண்டான் பூபதி. அதை அவளிடமே சென்று வளைந்து நெளிந்து குலைந்து, நீங்கள் வருங்காலத்தில் பெரிய ஔவையாரா வருவீங்க என உளறினான். வெடித்து சிரித்தாள் அவள். அந்த சிரிப்பில் அவன் விழுந்தான். கூடவே கையை பற்றி கொள்ளும் அளவுக்கு அந்த குழியிலும் விழுந்தான். பள்ளிக்கூட காதல் கல்லூரியிலும் தொடர்ந்தது. ஏதோ ஒரு பத்திரிகையில் பிரசுரமான அவளுடைய முதல் கவிதைக்கு கிடைத்த சன்மானத்தில் பார்ட்டி தர அவள் அவனை அழைத்தாள். அவன் இவனையும் அழைத்து ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்றான். பார்ட்டி கொடுத்த நேரத்தில் அவர்களை ஒரு கிழவி பார்த்து வைத்தது.
பென்ஷன் பண விஷயமாக வந்த கிழவி பென்ஷன் பணத்தை வாங்கிய பெருமிதத்தில் கணவருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என வந்தது. அப்போது கிழவியின் பூஞ்சை அடைந்த கண்களில் பளிச்சென தெரிந்தனர் மூவரும். மானம் காக்கும் தமிழச்சியாக ஓடி ஒருவரிடமும் சொல்லாமல் கண்டிச்சுவை என மாலினியின் அப்பாவிடம் மோதி ஒப்பாரி வைத்துவிட்டு ஊரெங்கும் பறை அறிவித்து தெரிவித்து விட்டது கிழவி. பெல்ட்டை கழட்டி மாலினியை விளாசிய அப்பா புத்தகப்பையை தூக்கி மூலையில் வீசினார். அத்துடன் படிப்பு கோவிந்தா. அடுத்த முகூர்த்தத்திலேயே ஒருத்தனை பிடித்து கட்டி வைத்து சென்னைக்கு ரயிலேற்றி விட்டார். இங்கே இவன் மொடா குடியனாகிவிட்டான். முதல் காதலை மறக்க முடியாமல் தவிக்கிறான். எருக்கூர் பஸ் ஸ்டாண்டில் பேருந்துக்கு காத்திருந்த மாரியம்மாவை பார்த்ததும் 4 வார்த்தை ஆறுதல் சொல்ல நினைத்து அருகில் போனான் சீனு. மாரியம்மா, அன்னைக்கு நான் கண்டித்து விட்டுட்டேன், திருந்திடுறேன்னு சொன்னான். குடிக்காமல் வர்றான்ல, என்னை தன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி கேட்டு வைத்தான். உள்ளூர சரக்கு சரியில்லைன்னு சென்னைக்கு போயிருக்காரு. அங்கே கேட்க யார் இருக்கா? ஃப்ரீயாக குடிக்கலாம், கூத்தடிக்கலாம். எதுக்கு சென்னைக்கு போயிருக்கான்? என்னமோ வேலையாம், போயிருக்கு. 4 நாள் கழித்து தான் வருமா. வாயை திறந்தா பொய்யும் போன சுருட்டும். என்னமோ போகட்டும், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ன என்றாள் மாரியம்மா. 1 வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆட்டுக்கறி வாங்க பாய் கடைக்கு சென்றபோது அங்கே எனக்கு 1/2 கிலோ கறி போடுப்பா என உத்தரவிட்டு விட்டு அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்த பூபதியை பார்த்து திகைத்து போனான் சீனு. ஆளே மாறியிருந்தான். பளிச்சென்று பேண்ட்டு சட்டை, சுத்தமாக சேவ் செய்த முகம், நெற்றியில் மெல்லிய சந்தனக்கீற்று. ஞாயிற்றுக்கிழமை என்றால் முழு நேரமும் பாரில் கிடக்கும் பூபதியா இவன்? இது பொறுப்பாக கறி எடுத்து போய் சமைத்து குடும்பத்துடன் சாப்பிட பாய் கடைக்கு வந்திருக்கிறான். ஆச்சரியமாக அவன் அருகே அமர்ந்து தோளை தட்டினான் சீனு. என்ன மச்சான், ஆளே மாறிட்ட? ஞாயிற்றுக்கிழமையானா நீ இருக்கிற இடமே வேற. அக்கறையாக பொண்டாட்டி பிள்ளைக்கு கறி வாங்க வந்திருக்க என கிண்டல் செய்தான் சீனு. தலையை கவிழ்த்து கொண்ட பூபதி, நான் குடிக்கிறத விட்டுட்டேன் மச்சான் என்றான். ஆச்சரியமாக கண்களை விரித்தான் சீனு. என்னது, குடிக்கிறத விட்டுட்டியா? எப்படிடா? மாலினியை மறக்க முடியலன்னு குடிச்ச, இப்போ எப்படி திடீர்னு அவளை மறந்த? வேலை விஷயமா சென்னை போனப்போ அவளை எதேச்சையாக பார்த்தான்டா. அப்படியா? எப்படி இருக்கா? பாவம், அவன் அப்பா அவசரப்பட்டு அவளை எவனுக்கோ கட்டி கொடுத்துட்டாரு. நல்லா படித்து பெரிய ஆளாக வர வேண்டிய பொண்ணு. கவிதையெல்லாம் எழுதுவா இல்லை என்றான் சீனு. ஆமாம், அதுதான் என்னை கொண்டுகிட்டு இருந்துச்சு. நான் அவளை காதலிக்காமல் இருந்திருந்தா அவள் பாட்டுக்கு படிச்சிருப்பா, பெரிய வேலைக்கு போயிருப்பா, நல்லா வாழ்ந்திருப்பா. அவளை காதலிக்கிறேங்கிற ஆத்திரத்தில் குடும்ப மானத்தை வாங்கிடுவாளோன்னு ஜாதி வெறி பிடிச்சாவா அப்பா படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவள் கனவையெல்லாம் நான் தான் அழிச்சிட்டேனோன்னு அவளை மறக்க முடியாமல் பெரிய குற்ற உணர்வில் விழுந்துட்டேன். அவள் எங்கேயோ கஷ்டப்படுறாளோன்னு என் மனசு என்னை குத்திக்கிட்டே இருந்தது. என்னால் தான் அவள் வாழ்க்கை வீணாயிடுச்சோன்னு அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவளை ஒரு வக்கீலாக பார்த்தபோது என்னால் நம்பவே முடியலடா. எப்படி இந்த அளவுக்கு படித்தான்னு பிரமிச்சு போனேன். அவன் புருஷன் ரொம்ப நல்லவனா. அவளுக்கு படிப்பு மேலே இருந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்க வச்சாரான். நல்ல புருஷனாக கிடச்சதுனால இந்த அளவுக்கு நான் படித்து பெரிய ஆளாக வர முடிஞ்சதுன்னு சொன்னான். இதே சரியில்லாத புருஷனாக இருந்தால் நான் வயசு கோளாறில் காதல் கீதல்னு பண்ணி என் படிப்பை கெடுத்துக்கிட்டதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு அவள் சொன்னப்போ எனக்குள்ளே இருந்த குற்ற உணர்வு போயிடுச்சுடா. அது மட்டும் இல்லை, அது வெறும் வயசு கோளாறுன்னு புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வாழ்க்கையில் அவள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் நான் பழைய காதலையே நினச்சி உருகிக்கிட்டு என் குடும்பத்தை உருகொலைய வச்சுக்கிட்டு இருந்ததை நினச்சி கூனி குறுகி போய் நின்றுட்டேன்டா அந்த நேரத்தில். அதான் குடிக்கு தலை முழுகிட்டு என் குடும்பத்தை பார்க்க முடிவு பண்ணிட்டேன்டா என்ற பூபதியின் கண்கள் நீரால் நிறைந்திருந்தது.